ஒரு பெரிய கனவு இருக்கு, எக்ஸிக்யூட் பண்ண பிளான் இருக்கு, நல்ல திறமையும் இருக்கு. ஆனாலும் ஜெயிக்கவே முடியல. நம்மள பல பேர் இப்படிதான் தோத்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னு தெரியுங்களா? எல்லாமே இருந்தும் நாம ஒண்ணு செய்யறதே இல்ல. அது என்னன்னா, தொடங்கறதே இல்ல. ஒரு படத்துல வரும் இல்லைங்களா? பாயிண்ட் வரட்டும் அப்படின்னு ஒரு படத்துல சொல்றாங்க இல்லையா? அதே போலவே நம்மள பல பேரும் நல்ல நேரம் வரும், நல்ல காலம் வரும், அதுக்குன்னு ஒரு சிறப்பான தருணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால தான் நம்மள பல பேர் ஜெயிக்கிறதே இல்ல. நம்மகிட்ட திறமை இருந்தும் நம்ம தோத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நாம தொடங்கறதே இல்ல. தொடங்குனா தான் ஜெயிக்க முடியும். எல்லாத்தையும் சரியா தொடங்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா பல பேரு தொடங்குனதுக்கு அப்புறம் சரி செஞ்சு தான் ஜெயிச்சிருக்கிறாங்களே தவிர, தொடங்கும் போதே எல்லாத்தையும் சரியா தொடங்கி ஜெயிச்சது கிடையாது. அனுபவம் தாங்க நம்மளுக்கு பாடம் தரும். வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா அனுபவம் தேவை. ஒவ்வொரு முறையும் தோற்று எழும்பொழுது மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடியும். அதை விட்டுட்டு அப்படியே ஜெயிக்கணும் அப்படின்ற மனநிலையிலேயே நம்மளால வந்தாக்கா ஜெயிக்க முடியாது. பல தடவை தோல்விகளை பார்த்தவங்களால மட்டும்தான் வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். தோல்வியிலேயே பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஜெயிக்கிறது மட்டும் இல்ல, தொடங்குறது கூட இல்லைன்றது தான் ரொம்ப உண்மை. இப்படிதான் ஒரு இளைஞன், நம்மள பல பேர் மாரியே அந்த இளைஞனும் கூட டெய்லி யூடியூப்ல மோட்டிவேஷனல் வீடியோ பார்க்கறது, அதுல இருக்கிறது எல்லாத்தையும் கேட்டு அப்படியே எக்ஸைட் ஆவறது, நல்ல நல்ல பிளான போடுறது, அப்படியே பிரம்மாண்டமா ஒரு கனவ ஃபிக்ஸ் பண்ணது, அதுக்காக கோர்ஸ் சேருறது, இப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு, எல்லாம் செஞ்சுட்டு பிசினஸ ஸ்டார்ட் பண்ணாம, சரி இதுக்கான நேரம் வரும், அப்ப ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஆனா கூடவே அவனுடைய நண்பன் ஒரு சின்ன தொழில், அத பத்தி முன் அனுபவம் இல்ல. இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இத ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டான். அந்த ஸ்டார்ட் பண்ண இளைஞன் முதல்ல ஒரு தோல்விய சந்திச்சான். ஆனாலும் ஏன் தோத்தோம்ன்றதுக்கான காரணத்த கண்டுபிடிச்சு, அலசி ஆராய்ஞ்சு அத சரி பண்ணிட்டு, அடுத்தது அந்த பிசினஸ்ல இன்னும் எப்படி டெவலப் பண்ணலாம்ன்னு யோசிச்சு ஒரு பிளான் பண்ணி வொர்க் அவுட் பண்ணான். அவன் கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய பிளான வொர்க் அவுட் பண்ணி அந்த பிசினஸ்ல பெரிய சக்சஸ்ஃபுல் ஆயிட்டான். அப்ப இந்த முதல் நபருக்கும், 2வது நபருக்கும் இருக்கிற வித்தியாசம், அவன்கிட்ட எல்லா அறிவும் இருந்தும் அவனால ஜெயிக்க முடியல. ஏன்னா நேரம் வரதுக்காக காத்துட்டு இருந்தான். இவன்கிட்ட அந்த அளவுக்கு அறிவு இல்ல. ஆனா செய்ய தொடங்கிட்டான். தொடங்குனா அறிவு வந்துரும். அறிவு இருக்கிற எல்லாராலயும் தொடங்கிட முடியாது. அதனால நீங்க நேரத்துக்காக வெயிட் பண்ணாதீங்க. உங்ககிட்ட ஒரு பிளான் இருக்கா? முதல்ல செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளால சக்சஸ நோக்கி போக முடியும். அதனால எதுக்காகவும் வெயிட் பண்ணாதீங்க. நாளைக்குன்ற ஒரு நாள் கிடையாது. ஒன்றே செய், நன்றே செய், இன்றே செய்.